Hello friends, I am teacher Vasan. My mother and I, நானும் எனது தாயாரும் went to the market. சந்தைக்கு சென்றோம் in the morning, காலையில். நானும் என் அம்மாவும் நானும் என் தாயாரும் காலையில் சந்தைக்கு சென்றோம். மார்க்கெட் அப்படின்னா சந்தை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. அடுத்தது, the market was crowded. மார்க்கெட் கூட்டமாக வாஸ் இருந்தது. crowded அப்படின்னா கூட்டமாக அப்படின்னு அர்த்தம். The market was crowded with many people அப்படின்னா சந்தையில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மனசுல வச்சுக்கோங்க. crowded அப்படின்னா கூட்டம் நிறைந்த, கூட்டமாக அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது, the vendors. vendors அப்படின்னா வியாபாரிகள் அப்படின்னு அர்த்தம். the vendors were calling out. வியாபாரிகள் கூவி விற்று கொண்டிருந்தார்கள். the calling out அப்படின்னா கத்தி கூப்பிடுறது அப்படின்னு அர்த்தம். இந்த விற்று கொண்டிருந்தார்கள், இந்த விற்பதுக்கு ஏத்த மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கூட இல்லையே அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. எனக்கு புரியுது. காலிங் அவுட் அப்படின்னா கத்தி கூப்பிடுறது அப்படின்னு அர்த்தம். எதுக்கு இங்க கத்தி கூப்பிடுறாங்க? விற்கிறதுக்கு தானே. அப்போ நீங்க தான் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இங்க வியாபாரிகளை பத்தி பேசிட்டு இருக்கிறதால அந்த விற்பது அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். மற்றபடி காலிங் அவுட் அப்படின்னா கத்தி கூப்பிடுறது அப்படின்னும் அர்த்தம் இருக்கு. அது மட்டுமே அர்த்தம் கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. பிரைஸ் அப்படின்னா விலை அப்படின்னு அர்த்தம். பிரைசஸ் அப்படின்னா விலைகள். தி பிரைசஸ் ஆஃப் தேர் கூட்ஸ் அப்படின்னா அவர்களுடைய, தேர் அப்படின்னா அவர்களுடைய, ஆஃப் அப்படின்னா உடைய அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். தேர் கூட்ஸ் அவர்களுடைய பொருட்கள், ஆஃப் உடைய, தி பிரைசஸ் விலைகள், அவர்களுடைய பொருட்களினுடைய விலைகளை கூவி விற்று கொண்டிருந்தார்கள். யாரு? தி வெண்டர்ஸ் வியாபாரிகள். சரி, அப்புறம் lots of fresh apples and mangoes were there. were there அப்படின்னா அங்கே இருந்தன. ARE இதோட பாஸ்ட் தான் were. are அப்படின்னா இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். ஆரோட பாஸ்ட் were அப்படின்னா இருந்தன. were அப்படின்னா இருந்தன. were there அப்படின்னா அங்கே இருந்தன. lots of அப்படின்னா நிறைய. lots of fresh apples and mangoes were there. நிறைய ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள்ஸும் மாம்பழங்களும் அங்கே இருந்தன. சரி, அப்புறம் a lady was selling. ஒரு பெண் விற்று கொண்டிருந்தார். என்னத்த? பேங்கிள்ஸ் வளையல்களை. அட் அ ஸ்மால் ஷாப் ஒரு சிறிய கடையில். A lady was selling bangles at a small shop. ஒரு பெண் சிறிய கடையில் வளையல்களை விற்று கொண்டிருந்தார். பேங்கிள்ஸ் அப்படின்னா வளையல்கள் அப்படின்னு அர்த்தங்களா? சரி. we bought நாங்கள் வாங்கினோம். என்னத்த? some fresh greens and vegetables. கிரீன்ஸ் அப்படின்னா கீரைகள் அப்படின்னு அர்த்தம். நாங்கள் சில ஃப்ரெஷ்ஷான கீரைகள் மற்றும் வெஜிடபிள்ஸை, காய்கறிகளை வாங்கணும். வி பாட். சரி, அடுத்தது, த ஸ்மெல் ஆஃப் ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ். ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா மல்லிகை பூக்கள். ஆஃப் அப்படின்னா உடைய அப்படின்னு அர்த்தம் இருக்குன்னு இப்பதான் சொன்னேன். மல்லிகை பூக்களினுடைய, த ஸ்மெல் வாசனை, மனம், வாஸ் எவ்ரிவேர் எல்லா இடங்களிலும், வாஸ் இருந்தன. எவ்ரிவேர் அப்படின்னா எங்கேயும், எல்லா இடங்களிலும் அப்படின்னு அர்த்தம். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். இந்த விசி அது அதுக்கேத்த மாதிரி வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரி தெரியலையே சார் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. எனக்கு புரியுது. அதாவதுங்க, தி ஸ்மெல் ஆஃப் ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் வாஸ் எவ்ரிவேர் அப்படின்னா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா மல்லிகை பூக்களினுடைய மனம் எல்லா இடங்களிலும் இருந்தது அப்படின்னு தான் அர்த்தம். எல்லா இடங்களிலும் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? வாசனை வீசியது அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப நாம தான் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, அடுத்தது, மை மதர் பார்கைன்ட். இப்ப பார்கைன் அப்படின்னா பேரம் பேசுதல் அப்படின்னு அர்த்தம். நான் திரும்பவும் சொல்றேங்க, பார்கைன் அப்படின்னா பேரம் பேசுதல் அப்படின்னு அர்த்தம். மை மதர் பார்கைன்ட் அப்படின்னா என்னுடைய தாயார் பேரம் பேசினார். ஃபார் அ பெட்டர் பிரைஸ் நல்ல விலைக்கு, குறைந்த விலைக்கு. பெட்டர் பிரைஸ் அப்படின்னா குறைந்த விலை அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். நல்ல விலை, குறைந்த விலை. சரிங்களா? சரி, அடுத்தது, we happily carried the heavy bags home அப்படின்னா நாங்கள் சந்தோஷமாக அந்த பைகளை, அந்த கனமான பைகளை வீட்டிற்கு எடுத்து சென்றோம். கேரி அப்படின்னா எடுத்து செல்வது, கொண்டு செல்வது, சுமந்து செல்வது இப்படிலாம் அர்த்தம் இருக்கு. we carried அப்படின்னா நாங்கள் எடுத்து சென்றோம். ஹெவி அப்படின்னா கனமான.
நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.